சென்னை நந்தம்பாக்கத்தில் அதிக லாபம் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தனியார் நிறுவன தலைவர் மீது முதலீட்டாளர்கள் புகார் அளித்துள்ளனர். சென்னையை அடுத்த நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த காஜா மொய்தீன் என்பவர் அதே பகுதியில் ஜமாத் தலைவராக இருந்து வருகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனது கார் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து இவர் பல கோடி ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக தங்களுக்கான வட்டி பணத்தை வழங்காமல் காஜா மொய்தீன் அலைக்கழித்து வருவதாக முதலீட்டாளர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக அவர் தலைமறைவாக உள்ள நிலையில் தங்களது பணத்தை மீட்டு தருமாறு தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் முதலீட்டாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நந்தம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதினுடைய ஜமாத் தலைவர் ஆக இருக்கக்கூடிய ஒரு காஜா மொய்தீன் என்றவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள், அது இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களிடமிருந்து தொழிலுக்கு வியாபாரத்திற்காக பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு லாபம் தருவதாக கூறி கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணி ஒரு அவுட்லைனா கணக்கு பண்ணி பார்க்க போகும்போது ஒரு 100 கோடிக்கு மேற்பட்ட தொகை வருது. பல்வேறு நபர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நான் 10%, 20%, 30% என்று நபர்களுக்கு தகுந்த மாதிரி நான் லாபம் தொகை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி ஒரு இரவுல கடந்த வாரம் 12ஆம் தேதி தலைமறைவாயிட்டார். இதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான். என்னன்னா அவர் மேல இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா சிறு தொகையிலேருந்து 1 லட்சத்திலேருந்து கோடி, 1 கோடி, 2 கோடி, 3 கோடின்ற லெவலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம மாசம் அதுல தொகையிலேருந்து அந்த நம்ம கொடுத்த தொகையிலேருந்து உங்களுக்கு லாபமா நான் அதாவது அந்த வாடகையில காருக்கு வாடகையில ஒரு 80% நான் அந்த வாடகையில இருந்து தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அது கணக்குப்படி 1 லட்சத்துக்கு 5000 ரூபாய் மேனிக்கு கணக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப இல்ல வரல ஆளும் இல்ல, தேடி போனா இல்ல, போன் அடிச்சா போன் எடுக்க மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு.